கர்த்தரை கூப்பிட்டு ஒரு அழகான ஜெபம் செய்கிறார் பாருங்களேன். என்ன ஜெபிக்கிறார்? 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றார். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அதாவது எங்களை விட 2 மடங்கு அதிகமான பெரிய சேனையோடு வந்திருக்கிறான். அவனை ஜெயிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நீர் எங்களுக்கு துணை நின்ற போது நாங்கள் சுலபமா ஜெயித்துருவோம். அவ்வளவுதான். இது அழகான ஒரு ஜெபம். அப்போ நாங்க வசதி இல்லாதவங்க, எங்களுக்கெல்லாம் யாரையுமே தெரியும், மந்திரி தெரியாது, எம்எல்ஏ தெரியாது, எங்களுக்கு அப்படி பெரியார்கள் பழக்கம் இல்லை. நாங்கள் ஒரு ஏழை குடும்பம், எங்களுக்கு ஒரு அதிகாரத்தில் உள்ள யாரையும் தெரியாதுங்க. நாங்கள் எப்படிங்க இந்த பிரச்சனையில் ஜெயிக்க முடியும்? எங்களுக்கு ஒரு இடமா எழும்பி இருக்கிறது இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது. அப்படி பார்க்குறீங்களா? பலம் உள்ளவனாக நீங்கள் இருந்தாலும் சரி, பலனற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய தகுதியை பார்க்காதங்க, தேவனுடைய வல்லமை பாருங்க. அவர் உதவி செய்ய வல்லவர். உங்க காரியத்துல உங்களை ஜெயிக்க வைக்க அவரால் முடியும். உங்களுக்கு துணையா யாருமே இல்லாமல் இருந்தாலும், யாருமே பழக்கம் இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்க, பெரியவங்க, பெரிய ஆளுமையில் உள்ளவங்க யாருமே தெரியாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் குறித்து கவலைப்படாது. உங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆசாவுக்கு பெரிய அற்புத வெற்றியை கொடுத்தார். எதிராக புறப்பட்டவங்க சிதறடிக்கப்பட்டு ஓடி போனாங்கன்னு சரித்திரத்திலே எழுதப்பட்டு இருக்கிறாரு. அதே ஆண்டவர் தான் இப்போ உங்களுக்கு இருக்கிறார், உங்களுக்கு துணை நிற்பார். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் சந்திப்பதற்குரிய பலனும் இல்லை, அதுக்கான ஆள் வசதியும் இல்லை, அதுக்கான எங்களுக்கு பொருள் வசதியும் இல்லை, ஆனா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபம் செய்து பாருங்க. தேவன் அதை கேட்கும்போது உடனே அவருடைய மனம் உங்கள் பக்கமாக இறங்கும். உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க பயப்படுகிற மாதிரி விடவும் மாட்டார். சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள அவர் இடம் கொடுக்கவும் மாட்டார். நீங்க ஜெயிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நான் இப்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனை பெரிதா இருக்குது. எனக்கு அதை மேற்கொள்வதற்கு பலன் இல்லை, எங்களுக்கு அப்படி பலனும் இல்லை, அதுக்கான சக்தியும் இல்லை. ஆனால் பலன் உள்ளவனுக்கானாலும் பலனற்றவனுக்கானாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனக்கு பெருசா தெரிகிற இந்த காரியம் அதை மாற்றி